உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்று நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். யாரா இருக்கக்கூடாதான்? புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். அப்ப எது தேவ சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். எல்லா சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். செத்து போனாலும் அது என்ன இருக்கணும்? தேவனுடைய சித்தம் இல்லாமல் சாகக்கூடாது. நான் மனதை குடிக்கிறேன், நான் ட்ரெயினில் அடி பண்றேன், நான் மாடியிலிருந்து குதிக்கிறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம செத்தாலும் அதுல என்ன இருக்கணும்? தேவ சித்தம் இருக்கணும். தேவ சித்தம் இல்லாமல் சாகக்கூடாது. போன வாரம் பார்த்தோம், எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுங்க? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். நன்மை நடந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம், வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணு? ஸ்தோத்திரம். இதுதான் போன வாரம் பார்த்தோம். நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், நம்ம கழுத்தை நெரிக்கிறவனாகவும் இருக்கலாம், கூட இருந்த குழி தோன்றவனாகவும் இருக்கலாம். எதா இருந்தாலும் அந்த செய்தியை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்துல எது தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வசனங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. எது தேவனுடைய சித்தம்? ஆமென். வேசி மார்க்கத்துக்கு விக்கிரகாரனுக்கு விலகி இருந்து அர்த்தம். அது புரியுதா? மரமண்டைகளுக்கு புரியுதா? தெளிவா சொல்றது. தேவனுடைய சித்தம் எது? உங்களுடைய சரீரங்களை எல்லாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அது நீங்க செய்கிறதான புத்தி உள்ள ஆராதனை. நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரா? அழைத்து இருக்கிறார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருளாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எது தேவனுடைய சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படுவது. எது தேவனுடைய சித்தம்? எல்லாரும் சுகமாய் இருப்பது. எது தேவனுடைய சித்தம்? மரித்தாலும் தேவ சித்தத்தின்படி மரணத்தில் தேவனுடைய சித்தம். எது தேவ சித்தம்? எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தம். எது தேவ சித்தம்? நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். பேசலாம் பேசலாம். எப்படி வாழணுமா? அதற்குதான் பவுல் ஒரு வசனத்தை எதிராக பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும்
சிலரை தீர்க்க தரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷக்காரராகவும், சிலரை சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப இதெல்லாம் எதற்காக? இந்த பதவிகள், 5 பதவிகள் எதற்காக? இந்த 5 பேர் ஏன் சபையில இருக்க வேண்டும்? சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு, சபை மக்களை பக்தி விருத்திக்குள் நடத்துவதற்கு. அப்ப இன்றைய தினத்தில் திருச்சபைகளிலே இந்த செய்திகள் இல்லையே. இதெல்லாம் பேசினா மக்கள் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னது? blessing blessing blessing. என்னதுதான்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதே பிரசங்கத்தை நான் பண்ணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னா நீ என்ன பண்ணுனா துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் பிரச்சனை எனக்கு. இந்த மெசேஜே ஏறக்குறைய இந்த ஒரு வாரமா ஆயத்தப்படுத்தி நீ உங்கள்ட்ட வந்து சொல்றேன். எது தேவசித்தம்? பரிசுத்தமாய் இருப்பது. நம்ம இருக்கிறோமா? இப்ப எல்லாம் இருப்பீங்க. ஆமென். பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உங்கள் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அப்போ நாம் நமது வாழ்க்கையில பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாரா இருக்கணும்? பரிசுத்தம்னா தூய்மை, தூய்மையான, தூய்மை உள்ளவர்களாய் வாழ தேவன் விரும்புகிறார். இது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம சரீரத்தை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கை, கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் அவருக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா எப்படி வாழலாம்? பரிசுத்தமாய் வாழலாம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்னை தரிசிக்க முடியாது. முடியுமா? முடியுமா? அப்போ எது தேவ சித்தம்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாய் நம்ம வாழணும். அந்த தேசிய மார்க்கத்தை விளக்கிக்கணும். என்ன மார்க்கம்? பேசினா யாரு? விபச்சாரம் செய்பவர். அது ஒரு பால். விக்கிரகத்தை வணங்குபவர்கள் தேசிய மார்க்கத்தார். அதுக்கு என்ன பண்ணுங்க? விளக்கி காத்துக் கொள்ளுங்க. அப்ப விக்கிரகம் என்பது அது இயேசுநாதர் இருந்தாலும் சரி, மரியாதை இருந்தாலும் சரி, இயேசுநாதர் இருந்தாலும் சரி, சூசையப்பரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே தண்ணீரிலும் என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இருக்காங்களா? இல்ல. அந்த தேவன் தான் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பேதுரு சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா வந்து எழுதுகிறார். அப்போ பர தேசத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாற வேண்டுமானால் நாம் என்னவா மாற வேண்டும்?
பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் வாழ வேண்டும். முன்பு எல்லாம் தேவ ஊழியர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைப்பார்கள். என்னவென்று அழைப்பார்கள்? பரிசுத்தவான்கள். இப்பொழுதும் மேடைகளிலே அதை சொல்வார்கள், பரிசுத்தவான்கள் சபை நடுவிலே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருவியே. அப்போ பரிசுத்த கூட்டம் நடுவில், அப்பரிசுத்த கூட்டம் நடுவில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆனால் அது நடைமுறைக்கு வருதா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்றோமா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை வள்ளுவன் வாசுகி அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தண்ணி இறைத்து கொண்டிருப்பார்களாம். வள்ளுவர் கூப்பிட்டாருன்னா அதை விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னா அப்படியே கையில் நிற்குமா. அந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு பேர் பதிப்பத்திரின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? பதிப்பத்திரி. சிலர்லாம் கேட்பாங்க, பத்திரி யாரு? உடனே அவன் கண்ணகி போயிடுவான். எங்க போயிடுவான்? கண்ணகி. வேற யாரும் பத்திரி கிடையாதா? அதுலேயே பிரச்சனை வந்துடும். அப்போ உன் அம்மா யாரு? உன் மனைவி யாரு? உன் பிள்ளை யாரு? பத்திரி இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எல்லாரும் யாரா மாற வேண்டுமா? பரிசுத்த உள்ளவர்களாய் மாற வேண்டும். சத்தியவான் சாவித்திரி செத்து போனதான கண்ணனுடைய உயிரை என்ன பண்ணா? மீட்டு கொண்டு வந்தார். நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால், ஜெபிப்போம் என்று சொன்னால், நமது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாங்கி செய்வார். ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் நாம் எல்லாரும் பரிசுத்த உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 7 வசனங்கள். ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளி என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானது அல்லவென்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்தமாவது எப்படி? சும்மா பரிசுத்தம் ஆயிட முடியாது. நாம் பரிசுத்தமாக வேண்டுமானால், நாம் பரிசுத்தராய் வாழ தேவனுடைய சித்தம் இருக்குமானால், அப்ப தேவன் இந்த பூமிக்கு வந்து சூலாயுத போன்ற மரங்களிலே தொங்கவிடப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும். ரிக்கி யசுர் சாமன் அதர்வன வேதங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறுகிறது.
அந்த சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதினால், அதனால்தான் திருவிருந்தில் சொல்றோம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்ப அந்த சரீரத்தில் இருந்து குருதி ரத்தம் புறப்பட்டு வருகிறது. அப்ப அந்த சரீரத்தில் இருந்து வந்ததான ரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களை மாற்றுகிறது. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. அப்ப பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் சாதாரணமா ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அது சுத்தப்படுத்துறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்னவென்று, நாம் எதனால் சுத்தமாக்கப்படலாம், எதனால் பரிசுத்தவான்கள் ஆக்க முடியும்? இயேசுவின் ரத்தம், அது மூலமாக தான் பரிசுத்தமாக்க முடியும். ரத்தம் வர வேண்டுமானால் சரீரம் பிக்கப்பட வேண்டும். சரீரம் பிக்கப்பட அதுல இருந்ததான ரத்தங்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சு, வெளியில வந்துச்சு. யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதற்காக தான் அந்த சரீரம் பிக்கப்பட்டது. பாட்டு பாடணும். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் நாம் பரிசுத்தவான்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை. அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அவன் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவன் அடைவான். எனவே இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்னையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். வேற எது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியில் பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியினாலே நீங்க என்ன பண்றீங்க? பரிசுத்தம் அடைகிறீர்கள். எதனால? பரிசுத்த ஆவி. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் போதித்து நடத்துவார். நீங்கள் பெற்றதான அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். ஆளுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுகிறவன் அவன் மனிதன் அல்ல, அது பச்சோந்தி. பார்த்துருக்கீங்களா? நேரத்துக்கு தகுந்த அப்படியே மாறி பச்சை கலர் பச்சை கலர், மஞ்சள் கலர் மஞ்சள் கலர், சிகப்புனா சிவப்பு, எப்படிதான் நமக்கு தெரியல. இங்க வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியினால் என்ன உண்டாகுதான்? நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின்
முடிவு பண்ணி சாட்சி. அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றதான பரிசுத்த ஆவி என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்த கூடாது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் வாழ முடியும். ஏனென்றால் தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தமாய் இருப்பது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. அப்ப இந்த தேவனுக்கு சித்தமாக இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் பரிசுத்தவான். அப்படி மீட்கப்பட்டவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறான். எத்தனை பேர் நடத்தப்பட்டிருக்கிறீங்க ஆவியானவரெல்லாம்? சில இடங்களில் ஆண்டவர் போன்னு சொல்லுவார், சில இடங்களில் போகாதுன்னு சொல்லுவார். அப்படி மீறி போகும் பொழுது பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பேசுவதை அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே நம்ம என்ன பண்ணுவோம், வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போன சிக்கல மாட்டிக்குவோம். அப்ப எது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, எது பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது? இயேசுவின் இரத்தம் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். ஏனென்றால் நம்மை வலுவாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்தபடி, மாசற்றவர்களாய் நிறுத்தும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரும் மூச்சுகளோடு என்ன பண்றாரா, வாக்கு கடங்காம என்ன பண்றாரா, வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாரும் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது, நமக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சாத்தான் அவன் ஓயாமல் பிதாவினிடத்தில் போய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்றாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவரோ இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். எவரு அவர்? எவரு? தேவன், கர்த்தர், பிதா நமக்கு என்ன பண்ணுகிறார், இரக்கம் பாராட்டிட்டு இருக்கிறார், தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்வது தேவனுக்கு சித்தம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தண்ணீர் மூழ்கினார். ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்து ஒருத்தன் கெட்டு போறான்னு சொன்னா அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின் திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன். உண்மையா? உண்மையா? ஒண்ணு ஞானஸ்தானம் எடுக்காம வாழ்ந்துட்டு போ, ஒண்ணு உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்க. எங்க வராத, பரலோகத்துக்கு வராத. இல்ல உலக ஆசையானதை விட்டு பரலோகத்துக்கு வந்து பேசலாம். நான் இங்கேயும் நான் மனம் போன போக்குல வாழ்வேன், அங்கேயும் நான் வரவனா முடியாது. ஆண்டவருக்காக சில காரியத்தை விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ பரிசுத்த உள்ளவர்களாய் அவருடைய ஜனங்களாய் சபையாக அவருக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தண்ணீர் மூழ்கினால் என்ன பண்றாரு, நம்ம பரிசுத்தவர்களாய் மாற்றுகிறார். அப்பதான் அந்த பாவங்கள் சாபங்கள் பாட்டு உண்டு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, பாவியை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே பூலோகம் வந்தாரையா. அப்ப எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்னா, பாவிகளை மீட்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், பாவங்களை போக்க வந்தார். அந்த தண்ணீர் மூழ்கினாலே
அவன் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும், அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்திருந்தாலும், அந்த தண்ணீரினால் மூழ்கி எந்திருக்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நல்ல ஆவியானவரே என்ற அந்த வார்த்தை வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வேத வசனத்தை படிக்க 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 நமக்குள் அனல் மூன்றும் அக்கினி மூல 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 நமக்குள் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் ஓடி போயிடும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனம் அவர்களை என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு இருக்கிறது. போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனால் போட முடியாது. அதன் மேலே மரம், வைக்கோல், புல், தங்கம், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் இவைகளினால் கட்டினால் அக்கினி அவர்களை சோதிக்கும். அதுல எது நிலைத்திருக்கிறதோ அவன் தன் கூலியை பெறுவான். நாம் ஓடுகிற ஓட்டம் விருதாவாக இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி வரணுமா? சில காரியங்களை அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி யோசிக்கும் பொழுது எப்படா அவர் நம்ம பரிசுத்தமாக்குறாரு அப்படி யோசிச்சு எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். பேசலாம். எப்ப நம்ம பரிசுத்தப்படுத்துறாரா? பேசலாம். காலையில் நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. வந்த பிறகு பரிசுத்தம் பண்றாங்க, ரைட்டு, ஆசாரியர்களை பரிசுத்தம் பண்றாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே. வந்தபோது பரிசுத்தமா வந்துட்டோம். வந்த பிறகு ஆடிய வாட்டம் என்ன? அங்கதான் பிரச்சனை. அங்க இருந்து பரிசுத்தமா வந்துட்டோம். வந்த பிறகு இங்க என்ன ஆடுற ஆட்டம் பயங்கரமா இருக்குது. அப்ப நினைச்சுக்கணும், தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது என்னை பரிசுத்தப்படுத்தின தேவனே, நான் பரிசுத்தமாக இருப்பது என்னவா இருக்கிறது? உம்முடைய சித்தமாக இருக்கிறது. நான் இப்படிதான் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமா வாழ்வதற்காக தான் உன்னுடைய சரீரம் கற்பிக்கப்பட்டது. உன்னுடைய ரத்தம் என்னை சுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். தண்ணீர் நம்மை சுத்தப்படுத்துகிறது. வேத வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தாயின் கருவிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இங்கே யோசேப்பை குறித்து நீங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் அதிலிருந்து 21 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு ஒரு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? ஏனென்றால் நான் பரிசுத்தமாக இருப்பது யாருக்கு சித்தம்? தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. நான் யாரும் என்னை பார்க்கவில்லை என்றால் அவன் அழகுள்ளவன் என்பதை கண்டு
போத்திபாரின் மனைவி இவனை பலவந்தப்படுத்த நினைத்த பொழுதும் தன் வஸ்திரங்களை விட்டு அவன் ஓடி போனான். இது நிமித்தமாக இவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தமாக இவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவனோடு தேவன் இருந்தார். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு தன்னைத்தானே காத்துக்கொண்டான், பரிசுத்தவானான். நான் பரிசுத்தவான்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். யோபு புத்தகத்தை நீங்க படிக்கலாம், 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 5 வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்க. யாரு யோபு? ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர், 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தன் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவர்கள் அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயங்களை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஏதாயிலும் நம்ம எப்போ பரிசுத்தமாக்கப்பட்டோம்? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. அப்படி கர்ப்பத்தில் பரிசுத்தமாக்கப்பட்ட நமக்கு பிரச்சனைகள் வரும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக யோசேப்பு தன் வஸ்திரங்களை கூட விட்டுட்டு என்ன பண்ணினான்? ஓடி போனான். யோபுக்கு 7 குமாரர்கள் 3 குமார்த்திகள் இருந்தார்கள். நீங்க கடைசி பகுதியில் படிச்சா யோபு ஆகப்பட்டவன் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். யோபின் குமார்த்திகள் போல சௌந்தரிய வாட்டிகள் இந்த உலகத்தில் ஒருத்தர் கிடையாது. அப்ப அவ்வளவு அழகு நிறைந்தவர். வேதம் சொல்கிறது அழகும் வீண் சௌந்தரியமும் வீண் கர்த்தரால் புகழப்படுகிறவள். அப்போ அழகு மாயை. இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதான யோபு தன் பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினவன் யோபு. நீங்க உங்க பிள்ளைக்காக என்னத்தை செஞ்சிருக்கீங்க? தன்னுடைய சகோதரர்கள் 7 பேரும் ஒவ்வொரு வீட்டில் விருந்து, அப்படி விருந்து வைக்கும் பொழுது தன்னுடைய அக்கா தங்கச்சிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து செய்வது வழக்கம். இந்த விருந்து முடிச்ச பிறகு அத்தனை பேரையும் யார் கூப்பிடுவா? யோபு கூப்பிடுறார் வீட்டுக்கு வர சொல்லி. தேவனை என் பிள்ளைகள் தூஷித்திருந்தால் ஆண்டவரே தயவாய் மன்னியும் என்று சொல்லி பாவ நிவாரண பலிகளை செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். பெற்றவர்களாகிய நம்ம
உங்க பிள்ளைகளை குறித்து என்ன அக்கறை வச்சிருக்கீங்க? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் வசனம் இருக்குது. இப்ப சில சமயத்துல கோபம் நமக்கு வருது, தானா வருது. ஏன்னு கேட்டா இதுங்க பண்றதான பிரச்சனை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? தன் பிள்ளைகளை அழைத்து பரிசுத்தப்படுத்தினான். இயேசுநாதருக்கு பரிசுத்த பிள்ளை என்கிறதான ஒரு பெயர் கூட இருக்கு. பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்வோம்? யோசேப்பை போல நம்மளால வாழ முடியுதா? இந்த யோபுவை போல நமது வாழ்க்கையில நமது குடும்பத்தை, நமது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து விருந்து வைத்து அவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் போதிக்கிறோமா? யோசித்து பாருங்க. நல்ல தாய்க்கு அழகு தீமோத்தேயின் தாய், தவறான தாய்க்கு அழகு அகோலிபாள். தன் மகனுக்கு துன்மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார். நாம் எந்த தாயாக இருக்கிறோம்? தீமோத்தேயின் தாயாக இருக்கிறோமா, அகோலிபாளின் தாயாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த யோபு தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் வரவழைத்து விருந்த வைத்து பரிசுத்தப்படுத்தினான். அவன் மேல பிசாசானவன் கண் வைத்தான். யோபு விருதாவாகவா கர்த்தருக்கு பயப்படுகிறான்? நீயும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணு, என் கையில கொடு. ஏன்னா அவன் உண்மை உத்தவராக யோபு வீட்டை தேவன் வேலை எடுத்து பாதுகாத்தார். பிசாசானவன் அவனை நெருங்க முடியவில்லை. நம்ம வீடு வேலை அடைக்கப்பட்டிருக்குதா? எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, சண்டை பிரச்சனை, சண்டை பிரச்சனை. ஆனா சாத்தான் கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? யோபுவின் மீது இருந்ததான நம்பிக்கை. பேசலால் ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவன் உயிருக்கு மட்டும் எந்த கேடு வந்துடக்கூடாது. எரிப்பந்தமான கொப்பளங்கள், சொறி, சரங்கு, பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போனார். ஆனாலும் அவர் சொல்கிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் என் உத்தமத்தை விட்டுள்ளது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவனுக்கு பேரு பரிசுத்தவான். நீங்கள் பரிசுத்தவான்களை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய, அதை நீங்க நிரூபிக்கும்படிக்கு தேவன் உங்களை எந்த எல்லைக்கு வேணுமாலும் கொண்டு போவார். அவைகளிலெல்லாம் நீங்க தாக்கு பிடிச்சு நிற்கணும். அப்பதான் பரிசுத்தவான்களை வாழ முடியும். பேசலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஜனங்களை எல்லாருமே பரிசுத்தப்படுத்துவதற்கான பொறுப்பு யாருக்கு வந்துச்சு? யோசுவாவுக்கு வந்துச்சு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்களாய் இருப்பது தேவனுக்கு சித்தம். யோசேப்பு தன்னை காத்துக் கொண்டார். யோபு தன் குடும்பத்தை காத்துக் கொண்டார். யோசுவா தன் கிட்ட இருந்த ஜனங்களை அத்தனை பேரையும் காத்துக் கொண்டார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இன்று உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் வேண்டுமானால் பாட்டு பாடலாம். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன். அதான் எனக்கு புரியல. ஏன் வாழ்றோம்? எப்படியோ ஆண்டவர் நம்மை பிடிச்சிருவார். பேசலாம். உடையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கின தேவன் அந்த உற்பத்தி என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, ஆண்டவர் என்றென்றும் கைவிடார். அந்த வசனத்தின்படி யோசுவா சொல்லுகிறான் மக்களை பார்த்து, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வார்.
பரிசுத்த பண்ணி கொள்ளவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான ஆகான எல்லாரும் கல்லறிஞர் என்ன பண்ணினார்கள்? கொன்னாங்க. பெரிய கல் குவியல் அவன் மேல் வந்தது. நம்மை நாமே, அது திருமணத்தில் சொல்ற, நீதானே தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஏனென்றால் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். யோவேல் 2:16. ஜனத்தை கூப்பிடுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூப்பிடுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் அறையை விட்டு புறப்படுவார்களாக. இங்கே ஜனங்களை கூப்பிடுங்கள், அவர்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் பரிசுத்தமாய் இருக்கணும்? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். யோசித்து பாருங்கள். இதனுடைய காரியங்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கூடி என்ன பண்றாங்க? செபிக்கிற வேளைகளிலே, 50 நாட்கள் காத்திருக்கிறதான வேளைகளிலே, பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அந்த வார்த்தை வசனங்கள் எல்லாம் நவமான வாசைகளை பேசுவார்கள். இது எல்லாமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அப்ப சபை என்பது எப்படி இருக்கணுமா? அது பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சபைகளிலே அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், வசனங்களை சொல்லுகிறார்கள். அதை கேட்கிற இருதயங்கள் குத்தப்பட்டு பரிசுத்தமாக. சிலர் சொல்றாங்க, அவர் எனக்காக பிரசங்கம் பண்ணினார். யாருக்காகவும் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் சொல்வதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நாம் கேட்டு மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி பரிசுத்தமா வாழணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நம்மிடத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த மனுஷனை பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். இவருக்கு நம் வீட்டு மாடியில ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் ஒரு நாற்காலியையும் போடுவோம். இருக்கா? அப்ப எலிசாவை என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்தவான். அப்ப வாழ்க்கையில நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். காலையில திடீரென்று எனக்கு கர்த்தர் நினைவுபடுத்தினார். இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணல. இந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் வந்தபடியினால் அதுல எப்படியே நோட்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இத்தனை காரியங்களையும் தேவன் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இந்த பரிசுத்தமா வாழ்வதனால என்ன பயன்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஏன் பரிசுத்தவானாய் மாறணும்னா, வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்ப வேண்டுமானால் சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். எது நம்மை சுத்தப்படுத்தும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தப்படுத்துவார். ஞானஸ்நானம் தண்ணீர் மூழ்கினால் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது. யார் எப்போ சுத்தப்படுத்துகிறார்கள்? எரேமியா 1:5 படிச்சோம். உன் தாயின் கருவிலே நீ இருக்கும் பொழுதே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன்.
யோசேப்பு தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தினார். யோபு தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டான். யோசுவா தன் கிட்ட இருந்த ஜனங்களை எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எலிசாவை பார்த்து அடுத்தது சாட்சி சொல்றான், நம்ம கிட்ட வந்து போறவர் யாரு? பரிசுத்தவான். இப்படி எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்திருக்கிற, பாவங்களை இச்சைகளை எல்லாம் விட்டு ஓய்ந்திருக்கிற நமக்கு, தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிற நமக்கு என்ன பலன்? நித்திய ஜீவன். அதற்காக தாங்க பரிசுத்தவான்களா இருக்கணும். அப்போ வசனம் சொல்கிறது, ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சுத்தம் அல்ல. அப்ப கெட்டு போக கூடாதுன்னா அவன் எங்க வரும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணுமா இருந்தா யார் வர முடியும்? பரிசுத்தம் உள்ளவன் தான் அதுக்கு வர முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அதனால்தான் முடிக்கிறோம். ஏசாயால 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் அவரை தொழுது கொண்டு வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். நான் யாரா இருக்கிறேன்? பரிசுத்தரா இருக்கிறேன். நீங்கள் யாரா இருங்க? பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்ப தேவனுடைய சித்தம் எது? நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப பரிசுத்தவான்களாய் இருந்தால் என்னென்ன பலன்? சில வார்த்தைகளை சொல்ற, தேவையானவங்க குறிச்சுக்கிறது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, வேர் பிரிக்கப்பட்டவன் அவன் தான் பரிசுத்தவான். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனம், நன்மையினால் மகிழ்ச்சி அடைவான் அவன் தான் பரிசுத்தவான். சங்கீதம் 37:28 சொல்கிறது, பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவதில்லை. சங்கீதம் 85:8 சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சமாதானம் உள்ளவன். சங்கீதம் 97:10 சொல்கிறது, பரிசுத்தவான்களின் ஆத்துமா காப்பாற்றப்படும். சங்கீதம் 116:15 சொல்கிறது, பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 145:10 சொல்கிறது, பரிசுத்தவான்கள் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பார்கள். சங்கீதம் 149:9 சொல்கிறது, பரிசுத்தவான்கள் கனம் அடைவார்கள். எனவே வேதத்தை நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? யாவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பது தேவனுக்கு பரிசுத்தமான நாள் இருக்கிறது. எது பரிசுத்தமான நாள்? ஞாயிற்றுக்கிழமை. தேவன் 7 நாட்களை உண்டாக்கினார். 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாளை என்ன நாளா மாற்றினாராம்? பரிசுத்தமான நாளாய் என்ன பண்ணினார்? மாற்றினார். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அப்பம், பரிசுத்த காணிக்கை, பரிசுத்த நாள், பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த நடக்கை, பரிசுத்த சடங்குகள். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணா இந்த 1 வருஷம் இது பத்தாது. அதனால தான் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள ஒரு வசனம் சேர்த்து ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாம் விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். நலமானதை பிடிச்சுக்கோங்க, பொல்லாங்கா தோன்றதை விட்டு விலகுங்க. விட்டு விலகிட்டீங்கன்னா நீங்க யாரா மாறிடுவீங்க? பரிசுத்தவான்களா மாறிடுவீங்க. பரிசுத்தவான்களை கர்த்தர் நித்தியம் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம படிச்சோம். எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு எழுதுகிறார். தேவனுடைய சித்தம் எது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தவான்களாய் மாறுவோம். எது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது? இயேசுவின் ரத்தம்.
எது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். எது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது? திருமுழுக்கு ஞானஸ்தானம். எது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது? கர்த்தருடைய வசனம். ஆமென். யார் யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார்கள்? எங்கே? எரேமியாவில் படித்தோம். உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நீ பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டார். யோசேப்பு தன்னை பரிசுத்தவானாய் காத்துக்கொண்டார். யோபு தன் குடும்பத்தை பரிசுத்தவான்களாய் காத்துக்கொண்டார். யோசுவா தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தவான்களாய் காத்துக்கொண்டார். எலிசா பரிசுத்தவான் என்று மற்றவர்களால் சாட்சி பெற்றார். நாம் பரிசுத்தவான்களாய் இருப்பதினால் பலன் என்ன? முடிவோ நித்திய ஜீவன். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு விலகுங்கள். பரிசுத்தமாய் இருப்பது தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம்.